மனிதராக மாற்றுவதற்காக மாற்றுத் தொழில்நுட்பத்தில் உதித்து வைதீகத்தை மேம்பட செய்ய வேண்டும் என்ற வைகோலில் உதித்த கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் நம்மிடையே பேசிய முனிவர் அவர்கள் வாடிய பயிரை கண்டு வள்ளலார் பாடினார் அவரை பற்றி பேசிய பானுமதி அவர்களுக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூற வந்திருக்கும் இஸ்லாம் சகோதரருக்கும் இங்கே வந்திருக்கும் திரு சகோதரர் அவர்களின் கன்னியம்மன் சமயமாகட்டும் நாடோடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மற்ற பிற சமூகத்தை சேர்ந்த எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி ஏற்றுவதற்காக எல்லாரும் வந்திருக்கிறோம். இப்போது சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்ற வந்திருக்கிறோம். இருள் என்றால் அக இருள் புற இருள் இரண்டையும் நாம் இங்கே அகற்றுவதற்காக முக்கியமாக வழியை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். சமண சமயத்தில் சமணம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜெயின் சொல்லுவோம். நீங்க தமிழ்ல பொறுத்த வரைக்கும் சமணம் சொல்லுவாங்க. அந்த ஜெயின் மதத்திலிருந்து ஐயா என்ன கூப்பிட்டு சொன்னாரு, உங்க சாமியார் யாராவது இங்க வருவாங்களா? உங்களுக்கு தெரியும் ஜெயின சாமியார் சாயங்காலம் 6 மணிக்கு மேல நடக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு தெரியும் வெளிச்சத்துல நடக்கவும் மாட்டாங்க. இவ்வளவு தூரம் வர மாட்டாங்க. சாத்தூர் மாசத்துல ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து அடுத்த சாத்தூர் மாசம் வேற இடத்துல ஒரு இடத்துல அவங்க தங்க முடியாது. ஏன்னா நதி ஓடிக்கொண்டே இருந்தா ஒரே இடத்துல இருந்து அழிக்கணும் தண்ணி கூட நான் துர்நாட்டம் வீசும். அதே மாதிரி சாமியார்களும் சாத்தூர் மாசத்துல போயிட்டே இருப்பாங்க. சார் வர முடியாது என்ன ஐயா வேற வழி இல்லைன்னு போல இருக்கு. 4ஆவது தடவை என்னை கூப்பிட்டுருக்கீங்க. நான் உங்களை போரடிக்க மாட்டேன் நம்பிக்கையோட நான் என்னுடைய சமண சமயத்துல என்ன ஒளி காப்புக்காக அதை பத்தி பேச வந்திருக்கேன். ஜெயினிசம்ல நிறைய தத்துவங்கள் சொல்றாங்க. அஹிம்சா அநேகாந்தவாதம் பரிகிரம் அதையெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஜெயின சமயம் நம்பிக்கிறது கர்ம வினைகள் தான். இன்னைக்கு நம்ம என்ன விதைத்தோமோ அதுதான் நம்மளுக்கு மறுமையில் கிடைக்கும். இஸ்லாமிலும் சொல்றாங்க நீ இம்மையில் எதை விதிக்கிறாயோ அதுதான் மறுமையில் கிடைக்கும். திருவள்ளுவர் சொல்றார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் பைபிள்லயும் சொல்றாங்க நீ என்ன விதத்தையோ அதுதான் அறுவடை செய்வாங்க. நாம் என்ன செய்யணுமோ அறுவடை செய்வாங்க. போன தடவை நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க என் பேச்சை கேட்டீங்கன்னு தெரியல. நான் அப்ப சொன்ன அதே இது என்னோட ஒரு சின்ன ஒரு நிகழ்வோட நான் என்னுடைய விஷயத்த ஆரம்பிக்கிறேன். ஒருவர் ரோடு ஓரமா நடந்துட்டே தெருவோரமா நடந்துட்டே வந்தாரு. அவர் கண்ணில் ஒரு மாமரம் பட்டது. அந்த மாமரத்தை நோக்கி அவர் போறாரு. யார் போறாங்க? அவரோட கால் போகுது. அது பார்த்தது யாரு? கண். ஓ இது ஒரு மாமரம் இருக்குன்னு அந்த கண் அந்த மாமரத்தை பாக்குது. பார்த்த உடனே அவர் அங்க நடந்து போறாரு. நடந்து போன உடனே அந்த பழத்தை யார் பறிக்கிறாங்க? கை பறிக்குது. கைய பறிச்ச உடனே அதை எடுத்து சாப்பிடுறது யாருக்கு போகுது? வாய் அதுக்கிட்ட வைக்க முடியல. அது வயிற்றுக்கு தள்ளுது. இருக்கிறது மாம்பழம் வயிற்றுல. அதுக்குள்ள காவல்காரன் ஒரு பெரம்பை எடுத்துட்டு ஓடி வந்தான். டம்மாக முதுகுல போட்டு ஒரு 2 கொடுத்தான். ஏண்டா திருடுற மாம்பழத்தை? திருடனோன்னு அவருக்கு என்ன ஆகுது? கண்ணில் தண்ணியா கொடுக்குது. பார்த்தது யாரு? கண்ணன். கண்ணில் யாருக்கு தண்ணி வருது வலி வருது? அதே கண்ணுக்கு தான். அதே தான் இந்த கர்ம வினை. நீ என்ன செய்தியோ நீ தான் அனுபவிப்ப. நீ ஏன் பார்த்த? முதல்ல பேசாம போகணும் இல்ல. நீ பார்த்த நடந்து நீ போன உன்னோட கால் போச்சு கை பறிச்சது வாய் சாப்பிட்டது வயிற்றுல வச்சு. ஆனா பார்த்தது என்னோ கண்ணு. அந்த கண்ணாக்கு தானே கஷ்டம். அந்த கண்ணுக்கு தான் கண்ணீர். இதே தான் கனியன் பூங்கன்ற திருமூலர் திருமந்தத்துல என்ன சொல்றாரு அதே தான். எல்லாமே தீதும் நன்றும் பிறந்தர வாதான். உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அது மற்றவர்கள் தர முடியாது. அதே தான் சமணத்தை சொல்றாங்க. நீ என்ன விதைக்கிறையோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம எந்த ஊழியலை அதாவது அஹிம்சான்னு நம்ம ரொம்ப பேசுவோம். அஹிம்சனா வெறும் உயிரை கொள்ளாம இருக்கிறது இல்லை. மற்றவர்களுக்கு உடலாலும் நம்முடைய பேச்சாலும் மனத்தாலும் துன்பத்தை கொடுக்கூடாது. நம்ம பேசுறோமா எப்படி பேசுறோம்? இன்னைக்கு மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பாராளுமன்றத்திலும் சட்டசபையில எதிர்கட்சிகள் அமைதியா உட்கார்ந்துப்பாங்க. ஆனா ஒரு 10 மதத்தவர்கள் உட்காருவீங்க. ஏன் 10 மதம்? எங்க ஜெயில ஒரு 7-8 பிரிவு இருக்கு. அவங்கள உட்கார வச்சு பாருங்க. கிறிஸ்துல இருக்கு அவங்கள உட்கார வச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துல போதும். அது என்ன கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஒண்ணு இருக்கு. அதை படிச்சு பார்க்கணும். அந்த கிட்டத்துல எதுவுமே வேணாம். நீங்க பாத்தீங்கன்னா காலமாட்ட கூட ஒரு செவப்பு துணியை காமிச்சாதான் அது கோவம் வரும். இவனுக்கு அவருக்கு சொன்னாலே போதும் இவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடும். அப்படிப்பட்ட இருக்கிற இதுல இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவிற்கு நான் வந்தேன். அந்த 100 மீட்டர் தொலைவில் நான் இங்க இருக்கிறது வெறும் கிறிஸ்துவர்களை பார்க்கல, இஸ்லாமியரை பார்க்கல. எங்க மார்வாடி ஜெயினும் இருந்தாங்க, கிறிஸ்துவர்களும் இருந்தாங்க, இஸ்லாமும் இருந்தாங்க. எல்லாம் சிரிச்சுட்டே வாழறாங்க. ஆனா நம்ம எல்லாம் சொல்றாங்க மதத்துல நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். ஆனா யாரோ அடிச்சுக்கிறாங்க. அதோட பலனை அனுபவிக்கிறோம். இப்போ இந்த கர்ம வினை பத்தி நான் ஈஸியா
எல்லாருக்கிட்ட சிரிக்க. நீங்க எல்லாரும் சிரிக்க விரும்புறீங்களா? நான் சொல்லட்டுமா? நீங்க எல்லாம் புன்சிரிப்போட இருக்கணும்னா எப்போ இருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் எப்போ சிரிப்பீங்க? நான் சொல்லட்டுமா நீங்க எல்லாம் எப்போ சிரிப்பீங்கன்னு? கேமரா வைக்க போறேன், உங்களை எல்லாம் போட்டோ எடுக்கிறேன். எல்லாருமே என்ன சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? சிரிப்பீங்க இல்ல? ஏன்னா கேமரா வந்தோடனே போஸ் போடவே ஒழுங்கா வச்சுப்போம், தலையை வாரிப்போம், அழகா சிரிச்சுட்டே போஸ் கொடுப்போம். நம்மளுடைய ஒவ்வொருவர் முன்னும் இயற்கை ஒரு ஹிடன் கேமரா கொடுத்திருக்கு. நீ என்ன பேசுற, நீ என்ன செய்யற, உடலால என்ன செய்யற, உள்ளத்தால என்ன செய்யற, நீ என்ன செய்யறதோ டெய்லி அந்த கேமரால பதிவிட்ட இருக்கு. எப்படி டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த டிஸ்பிளே ஆகுது பாருங்க, பிளே பண்றோம் பாருங்க, அதுதான் நம்மளோட கர்ம வினைகள் நாம அனுபவிக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டு யாருமே பார்க்கல நம்ம தவறு செய்யக்கூடாது. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ஒரு கதை சொல்லிருப்பாங்க. சாரு சொன்னாரு, நீ போய் ஒரு கோழியை பிடிச்சிட்டு வா, அது எப்போ நீ அதை கொண்டு வந்தா யாரும் பார்க்காதப்போ அப்போ ஒருத்தன் வந்து சொல்றான் கடவுள் பார்க்கறாங்க. நம்ம 24 மணி நேரம் ஒரு ஹிடன் கேமரால நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால கர்ம வினைகளை செய்யறதுல இருந்து நம்ம தப்பிக்கணும். அதுதான் ஜெயினத்துல. அந்த கர்ம வினைகளை பத்தி நம்ம பேசுறப்ப நம்ம எவ்வளவு சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு அனுபவிக்கிறோம்? ஒரு வாட்ச்மேன் இருக்காரு ஒரு அபார்ட்மெண்ட்ல, அங்க ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு, அன்னைக்கு அவர் வீட்லயும் குழந்தை பிறகுது, இங்கேயும் குழந்தை பிறகுது. ஒரே நேரத்துல பிறந்தாலும் ஏன் வித்தியாசம்? இதெல்லாம் அவரவர் உள்வினை. எனவே நம்ம எப்பொழுதுமே தவற செய்யக்கூடாது. இதுதான் கர்ம வினைகளை பத்தி ஜெயினம் சொல்றது. அஹிம்சை பத்தி பேசினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சூக்ஷ்ம சின்ன சின்ன அஹிம்சை பத்தி பகவான் மகாவீரர் சொல்லியிருக்காரு. நீங்க எந்த உயிருக்குமே துன்பம் கொடுக்காதீங்க. உனக்கு எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் அதுக்கு வலிக்கும். ஒரு சிறு உறுப்புலையோ இருக்கு துன்பம், அதை பத்தி சொன்னாரு. ஆனா நான் சொல்றேன், பிறருடைய மனதையும் நோகடிக்காதீங்க, யாரையும் நோகடிக்காதீங்க. இது அஹிம்சை. நான் இன்னைக்கு பேச வந்தது, எனக்கு ஒளியை பத்தி பேசலாம் சொன்னப்போ, இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய பிரச்சனை என்ன? இன்னைக்கு யுக்ரைன்லயும் போர் நடக்குது. அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, நான் எங்க குரு கிட்ட எப்போதும் சொல்லுவேன், உங்களுக்கு இங்க வேலையே இல்லை, நீங்க போகணும் யுக்ரைனுக்கெல்லாம் போயிட்டு அங்க போய் சொல்லுங்க, இந்த அஹிம்சை அங்க அடிச்சுக்கிறாங்க பாருங்க, ஒரே நாசமாவது. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேர் செஞ்சது ஜெயின தர்மத்துல இன்னொரு 2 முக்கியமான கொள்கை. ஒண்ணு அநேகாந்தவாதம், ஒண்ணு ஆப்பரிக்கிறேன். அநேகாந்தவாதம்னா எல்லா மதத்திலும் இருக்கிறத உண்மையை எடுத்துக்கும். நான் அப்படியே சொல்லல, நீ சொல்றது சரி, நான் சொல்றது, நீங்க எல்லாமே சொல்றது சரின்னு சொல்லல. எது உண்மையோ அதை எடுத்துக்கணும். எந்த மதத்துல சொன்னாலும் யார் சொன்னாலும் அது அநேகாந்தவாதம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு நேரம் சொன்னோம், நம்ம உண்மைனா நான் இன்னைக்கு பேசுறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு சகோதரி, நான் ஜெயின சமயத்துலேருந்து வந்திருக்கேன். என் வீட்டுக்கு போனோடனே என் கணவருக்கு நான் மனைவி, என் குழந்தைங்களுக்கு நான் அம்மா. இதே மாதிரி ஒருத்தருக்கு நான் அண்ணியா இருப்பேன், ஒருத்தருக்கு சித்தியா இருப்பேன். நான் ஒண்ணுதான், ஆனா எப்படியோ அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. நம்மளுடைய பார்வை கண்ணோட்டம் சரியா இருக்கணும். அதை விஷயத்தை கூட நான் ரொம்ப பேச விரும்பல. இன்னைக்கு முக்கியமான விஷயம் பரிகிரம். பரிகிரம்னா என்னன்னா பாரம். பொருள் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம்ல முட்டை முட்டையா, அந்த பாரத்தை பத்தி பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, சேமிங்கன்னு சொல்றாங்க, எல்லாத்தோட சொல்றாங்க தண்ணி தான் வேணும். நம்ம சென்னையில நிறைய மழை பெய்யுது, அப்ப கூட நம்ம சொல்றோம் சிக்கனமா பண்ணுங்க, சிக்கனமா. அந்த சேமிப்பை பத்தி உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இருக்கிறது 100% பகவான் மகாவீரர் அப்ப என்ன சொன்னாரு? நீரை நெய்யாக கையாளு, நீரை நெய்யாக கையாளு. இன்னைக்கு உங்க எல்லார் வீட்லயும் ஒரு மாசத்துக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு நெய் வாங்குவீங்க. ஆனா இன்னைக்கு தண்ணியோட செலவு 3000 4000 ரூபாய். யாரு இன்னைக்கு கேன் எல்லாம் 40 ரூபாய், ஒரு நாளைக்கு 3 கேன் வேணும் பெரிய, அதாவது ஒரு குடும்பம் இருந்ததுன்னா நீரை நெய்யாக கல்லாரு. அந்த தண்ணியை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் நாம் இன்னைக்கு பேச வந்ததே முக்கியமா அதுதான். நம்மளோட உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல இருக்கிற தண்ணீர் 100%னா 97% கடல் நீர். உப்பு கரைக்கிற தண்ணீர் எதுக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகாது. மீதி இருக்கிற 3%ல 2% ஐஸ்பர்க், ஐஸ் கிளேசியர் எல்லாம் குறைஞ்சி போச்சு. இருக்கிறது ஒரே ஒரு 1% தான் குடிக்கிற தண்ணி நம்மளுக்கு. அதுல நம்ம என்கிட்ட வந்து கேட்டோடனே என்ன ஒருத்தர் வந்து சொன்னாரு, தண்ணி எல்லாம் ரொம்ப கொட்டக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி கூடாது. நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா தண்ணி யார் ரொம்ப செலவு பண்றாங்க? இல்ல வீட்டுல வந்தா நீங்க போய் குளிக்கிறீங்க, ஜாக்குசி யூஸ் பண்றோம், நம்ம போய் எந்த தண்ணியில எல்லாம் ஷவர் போட்டு யூஸ் பண்றோம், தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் சொன்ன ஒண்ணுமே இல்லை, நாங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யறது இல்லை, கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா, இருக்கிற 1%ல 0.2% தண்ணீர் கூட நம்ம வீட்டுல வேஸ்ட் ஆகுது இல்லை. நம்மளுக்கு தண்ணி அதிகமா செலவு பண்றது 2 தான். ஒண்ணு வந்து வயல்ல விவசாயிகளுக்கு, 2வது வந்து தொழிற்சாலை. விவசாயிகள் உற்பத்தி அதுக்குதான் நம்மளோட அந்த 1% நல்ல நீர்ல அவங்களுக்கு போகுது, மீதி இருக்கிற % தொழிற்சாலைக்கு போகுது. நம்ம உணவை எவ்வளவு பாழடிக்கிறோம்.
தெரியுதா? நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரிட்டன் போன்ற கண்ட்ரிகள்ல அரிசியே பண்ண மாட்டாங்க. ஏன் நான் அரிசி என் நாட்டுல விளைவிக்கணும்? என் நேச்சுரல் சோர்ஸை ஏன் நான் வேஸ்ட் பண்ணணும்? நான் அரிசியை இந்தியா போன்ற நாட்டுல விலைக்கு வாங்கிக்கிறேன். அவங்க நம்ம கிட்ட இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நேச்சுரல் ரிசோர்ஸ் அவங்க எதுவுமே கஷ்டப்படுத்தல. ஆனா நாம என்ன பண்றோம்? இது விவசாயத்திலும் தண்ணி நிறைய செலவு பண்ணிட்டு நாம வேஸ்ட் பண்ற அளவு ஃபுட் யாருமே வேஸ்ட் பண்றது தேவையில்லாம நாம சமைக்கிறதும் தேவையில்லாம நம்மளோட விவசாயிகள் கஷ்டப்பட்டு எது செய்யறாங்களோ அதை வேஸ்ட் பண்றதும் முதல்ல அதை நிறுத்தணும். எங்களோட இதுல நாங்க சாப்பிட்ட தட்டுல தண்ணி ஊற்றி அதை குடிச்சிட்டோம். ஒரு பருக்க அரிசி கூட நாங்க விடக்கூடாது. பகவான் மாவீரர் சொன்னதான் அதிலே செய்யறாங்க. 100 விதமா கல்யாணத்தை கூட வேஸ்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம இருக்க வேண்டியது சிக்கனமா இருக்கணும். 2வது தொழிற்சாலையில தான் தண்ணீர் அதிகமாக வேஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த தொழிற்சாலையில நம்ம வாங்க 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 அவங்க மட்டும் உற்பத்தி செஞ்சுட்டே போவாங்க. அதுல இஃப் யூ வாண்ட் டோன்ட் பை, இஃப் யூ நீட் பை. உனக்கு தேவையானால், உனக்கு விருப்பமா இருந்தால் வாங்காதே, உனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு தேவை முக்கியமாக என்றால் வாங்க. இந்த 2 கடைபிடிச்சா போதும். இதுதான் ஜெயின மதத்துல சொல்றது. நான் இந்த அஹிம்சா அப்படிங்கிற அனைத்து நான் இந்த 3 பத்தி சொன்னேன். அஹிம்சை என்பது உடலாலும் உள்ளத்தாலும் நம்மளுடைய சொற்களாலும் கூட மற்றொன்றை நாம் துன்புறுத்தக்கூடாது. அநேகாந்தவாதம் எல்லா மதமும் கூறுவதில் எது உண்மையோ அதை ஏற்றுக்கோங்க. எந்த மதமும் இழிவானதோ உயர்வானதோ இல்லை. எல்லாரும் இறைவன் சொல்ல. உங்களுக்கு தெரியும் மதங்கள் ஏன் உருவாச்சு? மதங்களுக்கெல்லாம் 2 அம்சம் இருக்கு. ஒன்று தியாலஜி, ஒன்று ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒவ்வொரு மதமும் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அது அவங்களோட தெய்வீகத்தன்மை. இன்னொன்று இருக்கு ஆன்மீகம். ஆன்மீகம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? எல்லாரையும் நேசிங்க, அன்பாக இருங்க, எல்லோரிடம் பணிவாக இருங்க, அடுத்தவரை பணியாக இருங்கதான் சொல்றாங்க. எல்லா மதத்திலயும் அதான் சொல்றாங்க. நீங்க கோவிலுக்கு விளக்கு மெழுகுத்தி எடுத்துட்டு போனா நாங்க தேங்காய் எடுத்துட்டு போறோம். அதே மாதிரி அது மாதிரி செய்யறதால நான் வந்துடுச்சு. நான் மேடம் கேட்ட வந்தோடனே நம்மள எவ்வளவு நேரம் பேச சொல்ல போறாங்க? ஏன்னா நம்ம கதை கதையா பேசிட்டே இருப்பாங்கன்னாங்க. நான் சொன்னேன் 5 நிமிஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வந்தேன். பரவாயில்ல தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். நான் சொல்ல விரும்புவது சமண பதத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க சாமியார் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க எங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாட்டுல ஒரு முருங்கைக்காய் தோல் வந்துட்டா கூட வீணாகக்கூடாதுன்னு அதை எடுத்து மண்ணில் புதைச்சிக்குவாங்க. நாங்க பேசுறப்ப நுண்மையும் கூட இருக்கக்கூடாதுன்னு வாயில துணியை கட்டிட்டு தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட இதுல நான் அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கணும். நம்மளால முடிந்த அளவு நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம பாதுகாக்கணும். மற்றவங்களுக்கு எதுவும் தீமை செய்யக்கூடாது. அதே மாதிரி சொல்லிட்டு சமண சமயத்துல இருந்து இவ்வளவு தூரம் எங்களை சார் எல்லாம் கூப்பிட்டதுக்கு அவருக்கு நன்றியும் சொல்லணும். எங்களை கூப்பிட்டது ஏன்னா நான் தான் வரேன். ஒவ்வொரு பிரச்சமும் இங்கதான் வரேன். ஸோ உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற நான் ஜெயினிசம் பத்தி இப்ப சொல்லணும்னா எனக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. தமிழ் இலக்கிய கருவூலத்தில் இருந்து சமணர்கள் ஆற்றிய தொண்டுகளை நீக்கிவிட்டால் இலக்கிய கருவூலமே வெறிச்சோடி போய்விடுந்தாங்க. அவ்வளவு செஞ்சிருக்காங்க தமிழுக்கு சமணர்கள். 50 ஐஞ்சிறுகாப்பியம், வலையாபதி, குண்டலகேசி, சிவக சிந்தாமணி சொல்லிட்டே போலாம். நாலடியாருக்கு எல்லாமே சமணர்கள். அவர்கள் எங்க வராங்களோ அந்த இடத்துல செய்வாங்க. ஸோ உங்களுக்கு நான் இன்னைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்து கூட கடைசியில ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போறேன். நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்குன்னா ஒன்னே ஒண்ணு தேவை, சகிப்புத்தன்மை. சந்திரகுப்த மௌரியர் உங்களுக்கு தெரியும், சாணக்கியர் அவரோட குருவா இருந்தாரு. சாணக்கியர் அவரோட சமையல்காரர்கிட்ட சொல்றாரு, சந்திரகுப்த மௌரியருக்கு நீ சாப்பாடு போடுறப்போ டெய்லி ஒரு துளி விஷம் போடு. அவர் சொல்றாரு, இவ்வளவு விருப்பமானவர் அவருக்கு சந்திரகுப்த மௌரியர், இவருக்கு ஏன் விஷம் கொடுக்க சொல்றாரு? அவர் சொல்றாரு, ஒண்ணுமே செய்யாத, ஒரு டிராப் விஷம் டெய்லி கொடு. ஒரு 6 மாசம் போகுது. அந்த சமையல்காரனால முடியல, வந்து கேட்டான், எனக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்க ஏன் அவர் கொடுக்க சொல்றீங்க விஷம்? உங்க அவ்வளவு விரும்புறீங்க? அவர் சொன்னாரு, அந்த காலத்துல யாரையாவது ராஜாவை அடிக்கணும்னா ஒன்னும் பாம்போட குத்தியை சாவடிப்பாங்க. விஷத்தால அவர் சாவக்கூடாது. அந்த விஷத்தை அவர் வயிற்றுல சாப்பிட்டு அதை பக்குவப்படுத்துறதுக்கு அவர் பயிற்சி வந்துடணும். அந்த விஷயத்தை கூட அவர் செரிமானம் செய்யணும்னு அவருக்கு அப்போல இருந்தே கொடுக்குற மாதிரி சின்ன வயசுல இருந்தே மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு எது நல்லதோ அதை சொல்லிக் கொடுங்க. நோ நோ, எஸ்னா எஸ். அந்த சகிப்புத்தன்மை வளர்ச்சி அடைங்க. நாம எல்லாரும் எப்பவுமே வள்ளலார் சொன்னது போல எப்பவுமே இருப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்ததற்காக மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.